இயேசு சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசு சிலுவையில் மொழிந்த இந்த 4ஆம் வார்த்தையிலிருந்து இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமாக 3 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய மகிமை இந்த 4ஆம் வார்த்தையில் வெளிப்பட்டது. இரண்டாவது, பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியம், இயேசுவுடனான ஐக்கியம் இந்த 4ஆவது வார்த்தையில் வெளிப்பட்டது. மூன்றாவதாக, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இந்த 4ஆவது வார்த்தையில் வெளிப்பட்டது. முதலாவது நாம் பார்ப்போம் என்றால், பிதாவாகிய தேவனுடைய மகிமை இந்த 4ஆம் வார்த்தையின் மூலமாக எவ்வாறு வெளிப்பட்டது என்று பார்ப்போம் என்றால், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த நேரம் 3ஆம் மணி வேளை. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசுவை சிலுவையில் அறைந்த நேரம் 3ஆம் மணி வேளை. இந்த 3ஆம் மணி வேளையிலிருந்து இந்த 6ஆம் மணி வேளைக்குள்ளே தான் இயேசு இந்த சிலுவையில் 3 வார்த்தைகளை பேசுகிறார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். அடுத்து கள்ளனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். மூன்றாவதாக ஸ்திரீயை நோக்கி இதோ உன் மகன் என்றும் சீசனிடம் இதோ உன் தாய் என்றும் ஒப்புவிக்கிறார். இந்த 6ஆம் மணி நேரத்திலிருந்து இந்த 9ஆம் மணி நேரம் வரைக்கும் இயேசு சிலுவையில் எந்த வார்த்தையும் கூறவில்லை. இந்த 6ஆம் மணி நேரம் முதல் இந்த 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அந்தகாரம் என்கிற வார்த்தையானது காரிருளை குறிக்கிறது. நாம் இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நினைவில் வைத்து கொள்ளணும். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ இயேசுவை எதுக்காண்டி பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். அப்போ அந்த ரட்சிப்புக்குரிய காரியம் இந்த வேலையில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவனுடைய மகிமை அந்த இடத்துல விளங்கும்படி தான் அந்த அந்தகாரம் உண்டாயிற்று. நாம் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். அந்தகாரம் என்பது நம்ம இயேசுவை சிலுவையில் அறைந்துட்டதுனால பூமி எங்கும் தேவன் நமக்கு கொடுத்த தண்டனை என்று நினைவு கூறாமல், பிதாவாகிய தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இயேசு சிலுவையிலே அங்கு இரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட இயேசு அங்கு எவ்வாறு அவருடைய மகிமையினால அவர் மக்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால பிதாவாகிய தேவன் பூமி எங்கும் அந்தகாரத்தை உண்டாக்கி, இந்த காரிருள்ன்ற வார்த்தையை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். உபாகமம் 5:22ஆம் வசனம். உபாகமம் 5:22 மோசேக்கு கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அப்போ பிதாவாகிய கர்த்தர் மோசேக்கு சீனாய் மலையில் 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது அங்கே உண்டானது காரிருள், அந்த மேகத்தில் உண்டானது காரிருள். இது நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சாலமோன் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுறப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த ஆலயத்துக்கு கொண்டு வைக்கிறப்ப அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிடுச்சு. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு. அப்பொழுது சாலமோன் காரிருளே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். காரிருளிலே வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னா, அந்த மோசேக்கு சீனாய் மலையில் கர்த்தர் கொடுத்த அந்த கற்பலகைகள் தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்குது. அப்போ உடன்படிக்கை அந்த முதல்ல கற்பலைகள் கொடுக்குறப்பவும் தேவன் அந்தகாரம் காரிருள் கொடுத்தார். இரண்டாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுதும் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல விளங்கும்படியாக
காரிருள் என்ற வார்த்தையானது காரிருளே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னான்னு சொல்லி சாலமோன் ராஜா சொல்றார். இப்போ சிலுவையில் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையில் சிந்தி கொண்டிருக்கிறது. இது புதிய உடன்படிக்கைக்குரிய இயேசுடைய ரத்தம். பழைய ஏற்பாடில் உடன்படிக்கை, புதிய ஏற்பாடில் தம்முடைய ஒரே குமாரன் மூலமாக அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார். அப்போ புதிய உடன்படிக்கையாகிய கிறிஸ்துவுடைய இரத்தம் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக சிலுவையில் அங்கே சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல காரிருள்ள மேகத்தில் அக்கினியில் கர்த்தர் வாசம் செய்தாரோ, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த வேலையில் எப்படி பிதா சும்மா இருப்பார்? அது பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமை உண்டாயிடுச்சு. அதான் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாய். அந்த காரிலே வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனோடு, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமார் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த சிலுவையிலே சிந்தி கொண்டிருக்கிற ரத்தம் புது உடன்படிக்கை, அநேகருடைய பாவம் மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய இரத்தமாக அந்த சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய மகிமை பூரணமாக வெளிப்பட்டது அந்த இடத்துல. அதை மென்ஷன் பண்ணுற வார்த்தை தான் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்பதாக. அப்போ இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது பிதாவுடைய தேவனுடைய மகிமை விளங்க பண்ணுவதற்காக செய்திருக்கிறார். அப்ப நமக்கு இதை நிச்சயமாக இந்த வார்த்தை, இந்த 4ஆம் வார்த்தையில அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயேசு ஏலி ஏலி என 9ஆம் மணி நேரத்தில் தான், 6ஆம் மணிலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம். அந்த 9ஆம் மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணுறதுல தொடங்குற நேரத்தில் தான் இயேசு பிதாவை நோக்கி ஏலி ஏலி லாமா சமத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்போ முதல் நாள் சாயந்தரத்துலேருந்து இயேசுவிக்கு பாடுகள், துயரன்னா வேதனைகள், எல்லாமே துன்பங்கள் அனுபவிச்சிருப்பார். எப்படி சத்தம் வரும்? மிகுந்த சத்தம் அவர்கிட்ட எப்படி வரும்? அப்போ பிதாவுடைய தேவனுடைய மகிமை அவரை நிரப்பினதுனால மிகுந்த சத்தமாக அவர் கூப்பிடுகிறார். அப்போ உறுதியாக இந்த வார்த்தை கதறுதலின் சத்தம் அல்ல, இது ஒரு வெற்றியின் வார்த்தை, இது ஒரு ஆர்ப்பரிப்பின் வார்த்தை. ஏன்னா பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால அவர் ஆர்ப்பரிப்போட, வெற்றியோட சத்தமிட்டு சொல்றாரு, பிதாவே உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிற வண்ணமாக தான் ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று கூப்பிடுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் பிதாவும் இயேசுவுடனா ஐக்கியம். பிதாவும் இயேசுவும் பிரிந்திருந்ததா ஒருத்தர் கைவிடுவாங்கன்னு அர்த்தம். ஆனால் இயேசுவும் பிதாவும் ஒருவரை ஒருவர் பிரியவே இல்லை. அதனை தான் நாம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எப்பயுமே இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இப்போ பிதா ஒருபோதும் இயேசுவை விட்டு பிரிய மாட்டார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அதே மாதிரி யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். எப்பயுமே அவரும் பிதாவோடு இருக்கிறார். அப்போ எப்படி கைவிட்டிருப்பார்? இது நிச்சயமாக இது ஒரு கைவிடுதலின் வார்த்தையோ கதறுதலின் வார்த்தையோ அல்ல. முழுக்க முழுக்க இயேசுவும் பிதாவுமாக தான் இருக்கிறார்கள். அதில் வேத வசனங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள், உண்மையுள்ள வார்த்தைகள். நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் என்கிற வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் அப்படின்றார். இப்போ 2 பேரும் பிதாவும் இயேசுவும் ஒருவரோடு ஒருவர் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது நிச்சயமாக ஒரு வெற்றியின் வார்த்தையாக, ஆர்ப்பரிப்பின் வார்த்தையாக தான் விளங்குகிறது. பிதா தம்முடைய ஐக்கியத்தை, தம்முடைய விருப்பத்தை இயேசுவின் மூலமாக அந்த மகிமையோடு அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால நிச்சயமாக இந்த வார்த்தை ஒரு வெற்றியின் வார்த்தை, ஒரு ஆர்ப்பரிப்பின் வார்த்தையாக வெளிப்படுகிறது. முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ரெண்டாவது பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறபடியினால இந்த சிலுவையில் முதற்கொண்டு பிதாவும் தேவனுடைய ஐக்கியம் வெளிப்பட்டது. மூன்றாவதாக பிதாவாகிய தேவனுடைய சித்தம்,
பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு எதற்காக அனுப்பினார் அப்படின்னா, முதல்ல அவர் இயேசுன்ற அந்த பேர் வைக்கிறப்பே, இயேசு என்பதற்கு அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்போ உலக மக்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்கு தான் தம்முடைய குமாரனுக்கு இயேசுன்னு வைக்கிறார். அப்போ இந்த இயேசுன்ற பேர் மூலமாகவே பிதாவுடைய சித்தம் நிறைவேறுது. தன்னுடைய குமாரனை அதுக்காண்டி தான் அனுப்புகிறாரு. இயேசுவுக்கு 12 வயதான போது அவங்க எருசலேம் பண்டிகைக்கு போயிட்டு திரும்பி வரப்போ கூட அந்த தாயானவள் கேட்குறாங்க, எங்களை ஏன்பா விசாரத்தில் இருக்க வச்சிங்கன்னா, அப்போ இயேசு என்ன சொல்ல, எனக்கு பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார். அதாவது இயேசுவுக்கு தன்னுடைய பிதாவுடைய சித்தம் முழுமையும் தெரிஞ்சிருக்கு. நாம் எப்படி உலகத்துக்கு மனுஷகுமாரனா போகிறோம், எப்படி நம்ம மக்களுக்கு ஊழியம் செய்யணும், கடைசியாக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும், நம்ம எப்படி பாடுபடணுன்றத பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். எல்லா பாடுகளை குறித்து முன்னறிவிப்பும் பிதாவாகிய தேவனுடைய மகிமையிலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இயேசுவுக்கு அவர் மனுஷகுமாரனாக இருந்தும் அவர் பிதாவுடைய ஒரே குமாரனாக வந்திருக்கிறார். அதே போல மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, 12 சீசர்களையும் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். என்னென்ன நடக்க போது, என்னென்ன பாடுகள் அனுபவிக்க போறோன்றத பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவுடைய சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இதுல இருந்து பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுறாரு. ரெண்டாவது இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், என் பிதாவுக்கு எது சித்தமோ அதை செய்யதான்ப்பா நான் வந்தேன். 6:39 யோவான் 6:39 அவர் சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்போ ஏசப்பா நம்ம மனுஷர்களை எல்லாம் ரட்சிக்கணும்னு சொல்றது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறனால அதை ஒன்றையும் நான் இழந்து போகக்கூடாது, எல்லாருக்காண்டி நான் என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இந்த 4ஆம் வார்த்தையினுடைய மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா, அதனுடைய மெயினான பொருள் என்ன அப்படின்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மத்தேயு 20:28 என்ன சொல்றார் அப்படின்னா, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இப்ப மீட்கப்படும் பொருளாக தான், நம்ம ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருளாக தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் ஜீவனால மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் ஜீவனால மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். 1 தீமோத்தேயு 2:6 இதே தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார் என்றால் அதற்கு நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன்னா இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது அப்படின்றப்ப தீமோத்தேயுக்கு அவங்க அந்த அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறாங்க, அவர் போதகனாக மேய்ப்பராக இருந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய ஜீவனால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறதுனால இயேசு எதற்காக நம்மை அவருடைய ஜீவனால மீட்டிருக்கிறார், அவர் ஏசப்பா நம்ம மீட்டிருக்கிறான்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு சித்தம் உண்டு. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை ஏசப்பா தெரிந்தெடுத்திருக்கிறாரு, நம்மளை அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார் என்றால் நாம் எல்லோரும் விசேஷமானவர்கள், நாம் எல்லோரும் பாக்கியவான்கள், நாம் எல்லோரும் ஆசீர்வாதமானவர்கள். ஆனால் ஏசப்பா எதற்காக நம்மை மீட்டிருக்கிறார், தம்முடைய ஜீவனை கொடுத்து எதற்காக மீட்டிருக்கிறார் என்பதை அறிந்து, இயேசுவே நீர் எங்களை மீட்டிருக்கிறீங்கப்பா, உங்க சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றணும், உங்க நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக.